இது உங்கள் செல்வா ஃபன் பாய் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா GIF எப்படி நம்ம உருவாக்குறது, அது நம்மளால் உருவாக்க முடியுமா அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி GIFனா என்னென்னு தெரியாதவங்க இப்போ நான் அது என்னன்றதை காமிக்கிறேன். நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபோட்டோ ஃபார்மேட்டில் நம்மளுக்கு இமேஜ் அமைச்சு வச்சுருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ண உடனே அது நம்மளுக்கு வீடியோ மாதிரி ப்ளே ஆகும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு GIF நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த GIF நான் கிளிக் பண்ண உடனே பாருங்கள், ஆக்சுவலாக இது ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ அதுவாகவே தன்னை ஒரு வீடியோ மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்குது. இதை தான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான சாஃப்ட்வேர் என்னென்னா GIF Meet. நம்மளுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்குது. ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் GIF Meet அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டா அதில் ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதுதான், வித் மீ. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி அதாவது இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வர இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் கேமரானா இப்போ ஃபோட்டோ நீங்கள் எடுத்து அதை பண்ண போகிறீங்களா, இல்லைனா இம்போர்ட், தட் மீன்ஸ் உங்கள் இதுலேயே இருக்கிற SD கார்ட்லேயே இருக்க ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை வீடியோ இருக்கிற வீடியோ எதுவும் GIF-ஆக மாற்ற போகிறீங்களா, இல்லை ஆல்பம்னா நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்ச GIF-ஐ பார்க்கறது, அது சேவ் பண்ணி வச்சுருக்க வேண்டிய இடம். இப்போ நான் ஒன்றும் பண்ண போகிறேன், இம்போர்ட் பண்ண போகிறேன் ஃபோட்டோஸில். இப்போ இதெல்லாம் ஒரு ஃபோட்டோ போயிட்டு வரும். இப்போ இதில் எந்தெந்த ஃபோட்டோலாம் எனக்கு GIF-ல நான் பண்ண போகிறோம், இந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த 9 ஃபோட்டோஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் டன் கொடுத்துருக்கேன். டன் கொடுத்தோடனே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் இருக்கிற செட்டிங் யூஸ் பண்ணி நம்மளுக்கு இதை பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்பீடு இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஸ்பீடு அதிகப்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு இவ்வளோ ஸ்பீடு வேணாம், எனக்கு கம்மியாகவே இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கம்மியாகவே இருக்கும். நம்மளுக்கு இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் வேணுன்னா டெக்ஸ்ட் வச்சுக்கலாம், இல்லை அது வேறு ஏதாவது வேணும்னா. இப்போ இதெல்லாம் ஷேர் பண்ணணும், அப்போ அதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும்னு பார்த்தோன்னா மேலே பாருங்கள் ஒரு டவுன்லோட் சிம்பிள் இருக்குது. இந்த டவுன்லோட் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மீடியம், அதாவது இமெயிலில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்களா, இல்லை சேவ் டு ஆல்பமில் சேவ் பண்ண போகிறீங்க. நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண போகிறேன். நான் வாட்ஸ்அப் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அது இம்போர்ட் ஆகும். 100% கம்ப்ளீட் ஆகட்டும். கம்ப்ளீட் ஆனோடனே அது எவ்வளோ பாருங்கள், வாட்ஸ்அப்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் யாருக்குமே ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்றது கேட்டோடனே இப்போ அவங்கள கிளிக் பண்ணி சென்ட் கொடுத்துருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் GIF ஃபார்மேட்டாக உருவாயிடுச்சு. இப்போ நான் சென்ட் பண்ணேன்னா அவங்களுக்கு இது GIF-ல போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா GIF அதுவே நம்ம கிரியேட் பண்ணிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த GIF-ன்றதை உங்களுடைய ஃபோட்டோ வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாத என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.